பயிற்சி 3.10 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். 3 எண்களின் கூடுதல் 58. இதே மாதிரி 3 எண்களின் கூடுதல் 58. அந்த 3 எண்கள் எனக்கு என்னன்னு தெரியாது. 3 எண்களுக்கு பேர் சொல்லுங்க. X, Y, Z. என்ன குறிப்போம்? Plus X X plus Y. 58. ஒரே இதுவா சொன்னாதான் நல்லா இருக்கும். கரெக்டா 58. Yes, ma'am. இதில் இரண்டாவது எண்ணானது முதல் இதுல இரண்டாவது எண் யாரு? Y. எண் ஆனதுன்னு சொன்னா சொன்னோம். Y equal to 5 3 பங்கில் 3 மடங்கு ஆகும். 5 இல் 2 இல்ல. இரண்டாவது எண் அதாவது படிச்சோம். இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணின் முதல் எண்ணின். அப்ப முதல் எண் யாரு? X. இன்னும் வந்து என்ன குறிப்போம்? X. X into முதல் எண்ணின் 5 2 பங்கில் 3 மடங்கு ஆகும். 5 இல் 2 பங்கு 3 ஆகும். 5 இல் 2 பங்கில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொன்னாங்க. கணக்குல எப்படி எழுதணும்? ரிவர்ஸ் எழுதுங்க. 5 இல் 2 பங்குன்னு சொன்னா 2 by 3 மடங்கு. அப்ப மடங்கு என்ன குறிப்போம்? 3 மடங்கு ஷார்ட்டன் பண்ண போறோம். நேரா பெருக்கும். நடுவுல பெருக்கல் குறுக்க கேன்சல் பண்ண முடியாது. நேரா பெருக்கும். 3 2 6 முன்னாடி போறோம். மாறி யாரு இருக்காங்கப்பா? X. மாறி x by 5. அடுத்து மூன்றாவது எண்ணானது மூன்றாவது ஐயப்பா மூன்றாவது எண்ணானது மூன்றாவது எண் யார் பாரு? Z. எண் ஆனது Z equal to அடுத்து கவனிக்கணும். முதல் எண்ணை விட 6 குறைவு எனில் முதல் எண் யாரு? X minus 6. முதல் எண்ணை விட 6 ஓகேவா? அந்த 3 எண்களையும் காண்க. அந்த 3 எண்கள் யாரு? x Y Z. போடலாமா? Yes miss. x க்கு x கூட y கூட z கூட்டினா எவ்வளவு சொல்லிட்டாங்க அவங்க? 58. x க்கு பதிலா x ஏ வச்சுக்கிறேன். y க்கு பதிலா நான் என்ன போடலாம்? 6 x by 5. z க்கு பதிலா என்ன x minus 6. போடு சாமி. x X plus Y plus Z equal to 58. கொஞ்சம் டக்குன்னு சொல்லாங்க. ரொம்ப லென்த்தா போகுது. x க்கு பதிலா x அப்படியே போடுங்க. Plus y க்கு பதிலா 6 by X by 5 plus z க்கு பதிலா பதிலா X minus 6 equal to 58. இப்ப பாரு சாமி. நம்பர் வேற என்ன இருக்கா பாருங்க. இல்ல. -6 சமக்குறிக்கு அந்த பக்கமா போனா plus ஆரா மாறும். 58 கூட 6 சேர்த்தா எவ்வளவு சாமி? 64. எங்க பாக்குறோம்? இது இங்க போயிடுச்சு. அம்புக்குறி போட்டா எங்க இல்லங்க. இங்க பாருங்க. 6x 1x தான் இருக்கு. ரைட் தானே? Yes miss. இப்ப பார்த்தோம்னா இங்க பிளஸ் இருக்கு. முழு எண், பின்ன எண், முழு எண். இங்க பிளஸ் மைனஸ் இருந்துச்சுனா குறுக்க பெருக்கி கூட்டி பை போடு. போடலாமா? Yes miss. குறுக்க பெருங்க. 5 x 5x எல்லாம் இப்படி கூட போடலாம் சாமி. மொத்த உறுப்புகள் ஒண்ணா சேர்த்துக்கலாமா பாருங்க. Yes miss. இங்க மைனஸ் ஆ இருக்கும். 1x யும் 1x ஐயும் சேர்த்தா 2x 2x plus 6 into x by 5. முழு எண், பின்ன எண், நடுவுல பிளஸ் மைனஸ் வச்சா குறுக்க பெருக்கி கூட்டி பை போடு. 10. 10x Yes miss. plus 6x 10x ஒரு 6x சேர்த்தா 16x 16x by 5 சமக்குறிக்கு அந்த பக்கமா போனா பெருக்கலாம் மாறும். 5 என்னமோ கர்ரா முறான் கேக்கு சாமி. 64 into 5 10x ஒரு 6x சேர்த்தா 16x ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன குறி? பெருக்கல் ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன குறி? பெருக்கல் பெருக்கலா இருக்கிற 16 ரெண்டாவது பக்கம் போச்சுனா வகுக்கலாம் மாறும். 16 16 4 16 64 2 16
32, 3 16 48, 4 16 ஒரு எக்ஸினுடைய மதிப்பு ஐனா எவ்வளவு சாமி? 20. x equal to 20. என்ன பண்ணோம்? எனில் இப்போ யாரோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம்? கண்டுபிடிக்கலாமா? y equal to 6x by 5 equal to 6 20 16. நடுவுல பெருக்கல் மேலே கீழையும் கேன்சல் 1 5 4 20 y equal to 24 y equal to 24. x-னுடைய மதிப்பு வச்சு தான் y-னுடைய மதிப்பும் z-னுடைய மதிப்பும் கண்டுபிடிக்கணும் ரைட்? Yes, miss. அப்ப இங்க செமிகோலன் போட்டுக்கலாமா? Yes, miss. சொல்லுங்க z equal to Z equal to x minus 6. Z equal to இது பேர் செமிகோலன். semicolon. x-னுடைய மதிப்பு 20 20 20 minus 6. 20 ல இருந்து 6 போனா எவ்வளவு சாமி? 16 14. கடைசி என்ன கேள்வி கேட்டாங்க? அந்த எண்களை காண்க. Therefore, அந்த எண்கள் அந்த எண்கள் அந்த x, y, z தானே? Yes, miss. 20, 24 கமா 14 கமாவுக்கு முன்னாடி கடைசிக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? மற்றும் அதுக்கு முன்னாடி கமா. ஓகே Yes, miss.